Hi everyone, welcome to day 5 of our 30 days English challenge. In the previous class, we learned pronouns, and today we are going to learn articles a, an, and the. Article help us to speak English clearly and correctly. What is an article? Articles are small words used before nouns. நவுன்ஸுக்கு பிஃபோர் நம்ம ஒரு ஸ்மால் வேர்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் ஆர்டிகல்ஸ். நம்ம டே 1 அண்ட் 2 இந்த 2 கிளாஸ்லையுமே சப்ஜெக்ட்னா என்னென்னு படிச்சிருக்கோம். அண்ட் டே 4ல் நவுன்னா என்னென்னு சொன்னேன். சப்ஜெக்ட் தான் நவுன், சப்ஜெக்ட் நவுன் இது ரெண்டுமே சிமிலர் மாதிரி தான். நம்ம நவுன் அப்படிங்கிறதுக்கு வேர்டுக்கு ஒரு முன்னாடி நம்ம ஒரு லெட்டர் யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் ஆர்டிகல்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எ பென், அன் ஆப்பிள், த புக். இப்போ எதுக்கு போட்டிருக்காங்க, ஆன் எதுக்கு போட்டிருக்காங்க, த எதுக்கு போட்டிருக்காங்க நமக்கு தெரியாது, அப்படி தானே? அதை நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வவல்ஸ்னால் என்ன, கான்சனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸில் வவல்ஸ் தனியாக இருக்குது, கான்சனன்ட்ஸும் தனியாக இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வவல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வவல்ஸ் அப்படிங்கிறது AEIOU, இது எல்லாமே வவல்ஸ். கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸப்ட் வவல்ஸ், இந்த வவல்ஸை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட்ஸ். அதாவது வவல்ஸ் 5, கான்சனன்ட்ஸ் 21. டோட்டல் இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ வவல்ஸில் இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வேர்ட் அண்ட் AEIOU இந்த வவல்ஸ் வேர்டை வச்சு வர சவுண்டு. இப்போ நம்ம இன்னொரு வேர்ட் இருக்கும், அந்த வேர்டில் AEIO வச்சு ஸ்டார்ட் ஆகியிருக்காது, பட் அதோட சவுண்ட் இந்த வவல்ஸ் வேர்டோட சவுண்டை கொடுக்கும். AEIOயோட ஏதாவது ஒரு சவுண்டை கொடுக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். வவல்ஸ் வேர்டு வந்தாலே நம்ம ஆன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வவல்ஸ் வேர்டு இருக்குல்ல, AEIOU, இதுக்கு மொத்தம் 20 சவுண்ட்ஸ் இருக்குது. அதர் பேலன்ஸ் இருக்கிற கான்சனன்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே 24 சவுண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த 20 சவுண்ட்ஸ் வர எல்லா வேர்டுக்குமே நம்ம ஆன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற 24 சவுண்ட்ஸ்க்கும் நம்ம ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். மொத்தம் இங்கிலீஷில் 44 சவுண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, வவல்ஸ் வேர்டு வந்தாலும் வவல்ஸ் வேர்டு தர சவுண்டில் ஒரு வேர்டு ஆரம்பித்தாலோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதர்ஸ் இந்த கான்சனன்ட்ஸ் அப்புறம் அது கூட சவுண்ட்ஸ் ஒரு 24 சவுண்ட்ஸ் உண்டு. அந்த சவுண்ட்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இதில் ஒய் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் வவல்ஸாக வரும், சம்டைம் கான்சனன்ட்ஸாக வரும். ஸோ இதை செமி வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஒய் வவல் சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் நார்மலாக கான்சனன்ட்ஸ் மாதிரி இருக்கும் அதோட சவுண்ட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏ யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு பிக்சர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டிக்கலை நம்ம ஏ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம்? கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ் வந்தால் தான் நம்ம ஏ யூஸ் பண்ணணும். வவல்ஸ் வேர்டை தவிர பேலன்ஸ் இருக்கிறது. இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸில் எ பாய், இதில் வவல்ஸ் வேர்டு இல்லை, வவல்ஸ் வேர்டு வச்சு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்ம ஏ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் கேட், கேட், இதில் AEIOட எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ நம்ம அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் பென், இதுலேயுமே வவல்ஸ் வேர்டோட சவுண்டும் இல்லை, வவல்ஸ் வேர்டோட லெட்டரும் ஸ்டார்டிங் ஆகலை. ஸோ நம்ம அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஆர்டிக்கல் ஆன் பார்க்கலாம். ஆன் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம்? வவல்ஸ் வேர்ட்ஸ். வவல்ஸ் வேர்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வவல்ஸோட சவுண்ட் வந்தாலும் நம்ம ஆன் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அன் ஆப்பிள், AEIOU அதோட சவுண்டு வருதில்ல, ஸோ நம்ம ஆன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். எக், இதுக்கும் நம்ம ஆன் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். அம்பர்லா, AEIOU வருது. ஸோ நம்ம இதில் ஆன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் த அப்படிங்கிறத நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சம்திங் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இல்லைனா சம்திங் ஆல்ரெடி மென்ஷனாக இருக்கிறது, இல்லைனா இதுலேயே ஒரே ஒரு திங்ஸ் தான் உண்டு இந்த உலகத்துலேயே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். த சன் இஸ் ஹாட், சன் அப்படிங்கிறது இந்த உலகத்துலேயே ஒன்று தான். இந்த மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ சா எ டாக், த டாக் வாஸ் க்யூட். இதில் டாக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸில் டாக் முன்னாடி த யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கன்ஃபியூஷன் வரும் நம்ம எதுக்காண்டின்ட்டு. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதையாவது ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம த அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவன் ஒரு டாக் பார்த்துருக்கேன்னு சொல்கிறான், அது ஸ்பெசிஃபிக் கிடையாது, சம்திங் நார்மல். நான் ஒரு நாயை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம
இது கான்சனன்ட்ஸா, வவல்ஸான்னு பார்க்கணும். இதில வவல்ஸ் இல்ல. கான்சனன்ட்ஸ் தான் இருக்கு. கான்சனன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஏ அப்படிங்கிறத அப்படிங்கிற வேர்ட நம்ம யூஸ் பண்ணுறோம். எ டாக். ஐ சா எ டாக். நெக்ஸ்ட்டு அந்த டாக் ரொம்ப க்யூட்டா இருந்துன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம். நான் பார்த்தது ஒரு டாக் அது மொத சென்டென்ஸ். 2வது நான் பார்த்தது அந்த டாக் க்யூட்டா இருந்து. அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்றதுனால த டாக் வாஸ் க்யூட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். ஏ விசஸ் அண்ட் விசஸ் த. இந்த 3ஓட கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ ஒரே சென்டென்ஸ்ல ஐ சா எ கேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சா எ கேட்னா என்ன? நான் ஒரு கேட் பார்த்தேன். இது வந்து நார்மல். ஏதோ ஒரு பூனைய நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கண்டிப்பா இதில த வராது. ஏன்னா அதில ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லல. பேலன்ஸ் என்ன இருக்கு? ஏ, அண்ட் இந்த 2 தான் இருக்கு. இந்த 2ல வவல்ஸ் வந்தா தான் நம்ம அண்ட் யூஸ் பண்ணணும். இல்லன்னா வவல்ஸோட சவுண்ட் வரணும். அப்படி இல்லன்னா நம்ம கான்சனன்ட்ஸ் போயிருவோம். ஸோ இங்க வந்து வவல்ஸும் இல்ல, வவல்ஸோட சவுண்டும் குடுக்கல. நம்ம ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஐ சா எ கேட் அப்படின்னு. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ சா த கேட். இதில ஏன் த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு பூனைய பத்தி நேத்து பேசுறோம். நம்ம அத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். நெக்ஸ்ட் நாள் நம்ம பேசும்போது, நான் அந்த பூனைய பார்த்தேன். உனக்கு தெரியுமா? அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம். அப்படிங்கும்போதுல நம்ம அந்த பூனைய மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணி நேத்து நம்ம பார்த்த பூனைய நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதுனால ஐ சா த கேட். நம்ம நேத்து பார்த்தோம்ல அந்த அந்த பூனைய நான் இப்ப பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது. ஸோ ஏ அண்ட் த இந்த 3யுமே யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி பேசணும். நீங்கள் பேசுகிறதுல தான் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் நம்ம காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். காமனாக எல்லாருமே வந்து பாய், அண்ட் பாய் இந்த 2லையுமே அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கான்சனன்ட்ஸ்னால் என்ன, வவல்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் சில நேரம் ஏஇஐஓயு இதில் ஓ வருது. இந்த பாய் அப்படிங்கிற வேர்டில் சென்டரில் ஓ வருது. அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள். அதில் ஏஇஐஓயில் ஸ்டார்ட் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லைனா பாய் அதில் வந்து பபிள்ஸோட சவுண்டும் இல்லை. அந்த ஏஇஐஓக்குள்ளே எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக இதில் நம்ம ஏ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள் ஏயோட சவுண்ட் என்னது இதில் ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு அப்போ அண்ட் ஆப்பிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டே 5 கிளாஸில் நம்ம ஆர்டிகல்ஸ்னால் என்ன, பபிள்ஸ்னால் என்ன, கான்சனன்ட்ஸ்னால் என்ன, ஏ அண்ட் த இந்த 3ஐயும் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இன்னும் ப்ராக்டிஸ் வீடியோ தான். காமன் மிஸ்டேக்ஸ் கூட நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இன்னும் நான் ப்ராக்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து 20 சென்டென்ஸ் தமிழ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அது போக ஒரு 10 எக்ஸசைஸ் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எதுக்காண்டினா ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி ஏ வருமா, அண்ட் வருமா, த வருமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதோட ஆன்சர்ஸையுமே நான் வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த ஆன்சர்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ எல்லா கிளாஸ்லேயுமே நம்ம கம்யூனிகேஷன் டிப்ஸ், டெய்லி ஒகேபுலரிஸ் அண்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பார்ப்போம். ஸோ டே 5ஓட டெய்லி ஒகேபுலரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் அதோட மீனிங் பெயர் சொல்லோட முன்னுரை. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பொருள். சவுண்ட் ஓசை. எக்ஸாம்பிள்னா உதாரணம், எடுத்துக்காட்டு அந்த மாதிரி. கரெக்ட்னா சரியான. ஸோ டே 5ஓட டெய்லி ஒகேபுலரிஸ் பார்த்தாச்சு. டே 5ஓட கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம கம்யூனிகேஷன் டிப்ஸில் நம்ம அன்னைக்கு கிளாஸில் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம டிப்ஸாக பார்ப்போம். ஸோ டுடே என்ன டிப்ஸ்னால், மேக்ஸிமம் ஆர்டிகல்ஸ்க்கு நீங்கள் சவுண்டை லிசன் பண்ணுங்கள். அந்த ஸ்பெல்லிங்கை விட சவுண்டை லிசன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏ யூஸ் பண்ணணுமா, அண்ட் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ டிப் ஆஃப் த டே பார்த்தாச்சு. டே 5ஓட ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் அ பென் அண்ட் எரேசர். த பென் இஸ் ப்ளூ. த எரேசர் இஸ் ஸ்மால். ஐ கீப் த பென் இன் அ பேக். ரீடிங் ப்ராக்டிஸ்லையும் நம்ம அன்றைக்கி என்ன கிளாஸில் லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம வந்துட்டு ரீடிங் ப்ராக்டிஸ்லையும் பார்ப்போம். ஸோ இந்த சென்டென்ஸில் நான் எல்லாமே இன்றைக்கி ஆர்டிகல்ஸில் நம்ம படித்தது தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எதில் ஏ யூஸ் பண்ணணும், எதில் அண்ட் யூஸ் பண்ணணும், எதில் த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியாச்சு. நீங்கள் அதை வந்து இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களாகவே இன்றைக்கி ஒரு 5 சென்டென்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் நீங்களாகவே க்ரியேட் பண்ணி பாருங்கள். எல்லா சென்டென்ஸ்லையுமே கண்டிப்பாக ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். So this is the end of the day 5 teaching video. எக்ஸசைஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 20 சென்டென்ஸ் தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி ஏ வருமா, அண்ட் வருமா, த வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கூட நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் 5 சென்டென்ஸ் கண்டிப்பாக ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்களாகவே க்ரியேட் பண்ணி பாருங்கள். தேங்க் யூ. ஹேவ் அ கிரேட் டே.